வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். கிறிஷோட பாட்டை யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. யாருன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க முத்து மீனா. அந்த சமயத்துல தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. கிறிஷோட பாட்டிய கூட்டிட்டு போனது ரோகிணி தான் அப்படின்னு தெரிஞ்சு நேரா கிறிஷோட பாட்டி வீட்டுக்கே போய் பார்த்தா அந்த வீட்லயே ரோகிணி இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். ரோகிணியோட அம்மாவா காலையில டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லிடுறாங்க. அதனால நாளைக்கு நாங்க வந்து கூட்டிட்டு போயிடுறோமா, எங்க வீட்லயே தங்குங்க அப்படின்னு மீனாவும் முத்தவும் கராரா சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவுக்கு ஒரே கவலை. கிறிஷ் என்னடானா அந்த வீட்லயே தான் இருப்பேன்னு சொல்றா. இந்த கல்யாணி என்னடானா கேட்கவே மாட்டேங்கிறா. வீட்டுக்கு கிளம்பு கிளம்பு நாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. நான் என்னதான் பண்றது, அந்த பையனை பாக்குறதா இவளை பாக்குறதா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, நாங்க வேலைக்கு போயிட்டு வேலையவே பார்லர்ல பாக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஒரு சூப்பர் ஐடியா வருது. சரி, அம்மா சொன்ன மாதிரி வீட்டுல உண்மையை சொல்லணும்னா கிறிஷு கூட என்னையும் சேர்த்து துரத்து விட்டுருவாங்க. மனோஜ் அவங்க அம்மாவுக்கு சிங்சா போட்டுட்டு இருப்பான். சோ நம்ம கூட வரமாட்டான். இந்த உண்மையை சொல்ல வேண்டாம். ஆனா ஒரு ஐடியா வேணா பண்ணலாம். கிறிஸ்டன் நம்ம கூட வச்சுக்கலாம். மீனா கிட்டையும் முத்துக்கிட்டையுமே வளர்ட்டோம். என்ன கிறிஷு குழஞ்சு மீனா கிட்ட பேசுறதுல கட்டுப்பாக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பையன் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். கிறிஷும் நம்ம கூட இருந்த மாதிரியே இருக்கும். இவங்க கூட எல்லாம் ஜாலியாவும் இருக்கான். அம்மா சொன்ன மாதிரியே கிறிஷு இங்கேயே இருக்கட்டும். ஆனா அம்மாவை என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போது பேசாம அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம், நம்ம வீட்டுல கொண்டு போய் விட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப அடுத்த நாள் தான் டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியது. ஆனா சாயந்தரமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் வாங்கிட்டு ரோகிணி அவங்க அம்மா கிட்ட வர்றாங்க. என்னடி கல்யாணி இப்ப டிஸ்சார்ஜ்னு சொல்றாங்க நர்ஸ், இதென்ன உண்மையா? ஆமாமா, இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும், என்னடி முத்து தம்பியும் மீனாவும் நாளைக்கு வந்து நீ அங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அம்மா நீ என்ன லூசாமா, அங்க வந்தா நீ கேவலப்பட்டுதான் நிக்கணும், அந்த வேலையே வேண்டாமா. அப்புறம் கிறிஷோட நிலைமை நான் தான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையை சொல்லுன்னு நீ சொல்லிடலாம்ல கல்யாணிமா. அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்ப ஒண்ணு மட்டும் தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். கிறிஷ் அங்கேதான் இருக்க போறான். அப்ப கல்யாணி நீ உண்மையை சொல்ல போறியாம்மா? என்னால உண்மை சொல்ல முடியாது. நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னா என் மாமியார் கிறிஷு கூடயே சேர்த்து என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் என் வாழ்க்கை அவ்வளவுதான் அந்த இடத்துல தொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறம் எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற என்ன பண்ண முடியும், ஓகே அப்படின்னு ரோகிணி அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி ரோகிணி அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு கிறிஷோட நிலைமையை பத்தியும் சொல்றாங்க. நான் கிறிஷ பாத்துக்கிறேன், அவன் நீ அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டும் முத்து ஏதாச்சும் போன் பண்ணா, அந்த மீனா போன் பண்ணா போனை அட்டன் பண்ணவே பண்ணாத. அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த கிறிஷ் எப்படி இருக்கான் அப்படி இப்படின்னு கேட்டெல்லாம் போன் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் எனக்கு கெட்ட கோவம் வந்துருமா. ஏண்டி உன் பையனை உன் கூடயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன், இனி என்ன எனக்கு கவலைடி, நான் பேசாம அக்கடான்னு கிடப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ தனியா இருக்க முடியாது, நான் சித்தியை வர சொல்லி கால் பண்ணேன், சித்தி இன்னைக்கு வர முடியாது, வரதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்றாங்க. அதனால அது வரலும் நர்ஸ் போட்டிருக்கேன், அவங்க உன் கூட இருப்பாங்க. அப்புறம் நான் டெய்லி வந்து வந்து உன்னை பாத்துக்கிறேன், சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாருமே வாங்கிட்டு வந்து போட்டுறேன். திருப்பி திருப்பி சொல்றேன், யாராச்சும் போன் பண்ணாங்க அப்படி இப்படின்னு முத்துக்காலையும் மீனாக்காலையும் அட்டன் பண்ணேன்னு வச்சுக்கோ, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிடி, நான் எதுக்கு கால் பண்றேன், அதான் என் பேரனே அங்க நல்லா செட்டில் ஆயிட்டால, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மா சொல்றாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்ட்டு ரோகிணியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிருது. ரொம்ப சந்தோஷமா ரோகிணி அன்னைக்குதான் நிம்மதியா வந்து படுக்கிறாங்க. மனோஜ் நோட் பண்றாரு, என்னடா இது இவ இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே அப்படின்ட்டு. ரோகிணி என்னாச்சு ரோகிணி, இன்னைக்கு நீ இவ்வளவு ஹாப்பியா இருக்கிற? இல்லையா மனோஜ், நான் நார்மலா தான் இருக்கேன். என்ன ரோகிணி இப்படி சொல்ற, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹாப்பியா இல்லாம இருக்கணுமா நானு அப்படின்னு கேட்கும். சாச்சா இல்ல இல்ல இல்ல, நீ ஹாப்பியா இருக்கிறது எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. மீனா முத்து ரெண்டு பேரும் அண்ணாமலை கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. தாராளமா வந்து தங்கட்டும் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாங்க. முடியவே முடியாதுன்னு விஜய சொல்றாங்க. அப்புறம் மீனாவும் யோசனை பண்ணி பாக்குறாங்க. வேண்டாங்க, அவங்கள அவங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுடலாம், நம்ம போய் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் யோசனை பண்றாரு, ஆமா இங்க வந்தா எப்படி இருந்தாலும் பார்லர் அம்மா சரி மனோஜ் அம்மா எல்லாருமே ஓவரா பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும், அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்லயே விட்டுடலாம், நம்ம போய் பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அண்ணாமலை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு கிறிஷோட பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல விட்டுட்டு வந்துடும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷையும் நாங்க வீட்டுல விட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா எப்படியோ ஒரு பிரச்சனை தீர்ந்துதுடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க விஜயா. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டும் டாடா பாய் பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு ரோகிணி கிட்ட மட்டும் ஆண்டி நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சோகமா சொல்றாங்க. போயிட்டு வா அப்படின்னு ரோகிணியும் சொல்றாங்க. ஆக்சுவலா ரோகிணிக்கு தான் தெரியுமே அவங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயாச்சு, இனி வேற வழி இல்ல, இவன் இங்கதான் இருக்கணும், இவங்க எப்படி கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா கிறிஷ் 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் பெட்ல பார்த்தா அங்க கிறிஷோட பாட்டிய காணோம். பயங்கர ஷாக் ஆயிடுறாரு முத்து. அங்க ஒரு நர்ஸ் வர்றாங்க. என்ன மேடம் இங்க இருந்த பேஷண்ட காணோம், இவங்க பாட்டிய காணோமே அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க. மீனாவும் பதட்டமா கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க நேத்து சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நர்ஸ் சொல்றாங்க. இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. என்ன மேடம் சொல்றீங்க, நாங்க தான் டிஸ்சார்ஜ் பண்ணோம், வேற யாருக்கும் டிஸ்சார்ஜ் பண்ண போறா? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்க வேணா ரிசப்ஷன்ல போய் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அங்க இருந்து போயிடுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு. ரிசப்ஷன்ல முத்து போய் கேட்கலான்ட்டு மீனா கிறிஷ கூட்டிட்டு வேகமா போய் கேக்குறாங்க. அங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஆமாங்க ஒரு லேடி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது, கிறிஷ விட்டுட்டு இவங்க பாட்டுல கூட்டிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு ஒரே குழப்பம். சரி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கிறிஷ வரத பார்த்த உடனே விஜய் என்னது இவனை மறுபடியும் கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை என்னாச்சுப்பா, அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல விட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கவும், இல்லப்பா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு யாடா அது, முன்ன பின்ன தெரியாத ஆள் கூட எப்படி அந்த அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி போவாங்க, ஒருவேளை அவங்க பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்களா? அப்பா அவங்க பொண்ணுதான் துபாயில இருக்காங்களேப்பா, எப்படிப்பா கூட்டிட்டு வருவாங்க? நேத்து வரைக்கும் அவங்க பொண்ணு துபாயில தான் இருந்தாங்க. சரி இங்க வந்திருந்தாலும் அவங்க பையனை விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்களா, அவன் இங்கதானே இருக்கான் அப்படின்னு சொல்லவும் இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் மனோஜ் உள்ள வர்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அம்மா எனக்கு என்னமோ டவுட்டுமா, இந்த பையனை இவங்க தலையில கட்டி விட்டுட்டு அவங்க அப்படியே தலைமறைவாயிட்டாங்களோ அப்படின்னு கேக்குறாங்க. முத்து சொல்றாரு, டேய் நான் கடுப்பாயிருவேன் பேசாம போயிரு அப்படின்னு சொல்லும் போதே, டேய் அவங்கிட்ட என்னத்தடா பேசிட்டு இருக்கிறேன், இந்த பையனை கூட்டிட்டு போனாங்க, கடைசியில இந்த பையனை இவன் தலையிலே கட்டிட்டு போயிட்டாங்க, அதுதான் உண்மை, நீ யாரா மறக்கினாலும் சரி அதுதான்டா உண்மை அப்படிங்க. விஜயா கொஞ்சம் பேசாம இருந்துக்கோ அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏன் வாய மூடுறாங்க, ஊர் வாய மூட முடியுமா, பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இது இவனோட பையன் தான் எல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லுவா. ஆண்டி அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. என்ன எதுக்குடி சத்தமா ஆண்டின்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணுல ஆண்டி ஒண்ணுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னமோ போக போக நீயும் அவங்க கூட சேர்ற மாதிரிதான் தெரியுது. சரி ஏன்னா எனத்தோட தானே சேரும், பணம் பணத்தோட தான் சேரும் அப்படின்னு சொல்லவும் கட்டுப்பாகிறாரு முத்து. அப்பா அம்மாவை பேசாம இருக்க சொல்லுங்க, இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு கட்டுப்பாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா எத்தனை நாளும் சொல்றது, கொஞ்சம் பேசாம இரு. டேய் மனோஜ் ரோகிணி 2 பேரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்கிட்டு, என்ன பாட்டி பாக்கணுமா அப்படிங்க. ஆமா தாத்தா, பாட்டி எங்க போனாங்கன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாதடா பாட்டியை தேடி கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. முத்து சொல்றாரு, டே கிருஷ் நீ கவலைப்படாத, 2 நாள்ல நம்ம பாட்டியை கண்டுபிடிக்கிறோம், உன்னை பாட்டி கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன் சரியா அப்படிங்கவும், சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப கவலைப்படுறாங்க, பாட்டி எங்க போனாங்கன்னு தெரியலையே, முத்து அங்கிள் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பாட்டியை பார்த்து பாட்டி கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு கிருஷ்ணம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அழுதுகிட்டே இருக்காரு. யாரும் இல்லாதப்ப பார்த்து கரெக்டா ரோகிணி வர்றாங்க. கிருஷ்ணங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓடி போய் அம்மா பாட்டி எங்கம்மா போனாங்க, எனக்கு பயமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ் கவலைப்படாதடா, கிருஷ் நீ கவலைப்படக்கூடாது, பாட்டிய வீட்டுல கொண்டு போய் நான் விட்டுட்டேன், நீ தானே சொன்ன இங்க இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு, அதனாலதான் நான் பாட்டியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன், நீ பாட்டி அங்க வீட்டுலதான் இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது சரியா, குறிப்பா முத்துக்கிட்ட மீனா கிட்ட இந்த வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருதுமா, அப்போ பாட்டியை நான் பாக்கணும்னா நான் ஒரு நாளைக்கு உன்னை ஸ்கூல்ல லீவ் போட்டுட்டு கூட்டிட்டு போறேன்டா, ஓகேம்மா இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்ப நான் உன் கூட இனிமேல் இருப்படாமா இங்க. ஆமா கிருஷ் அப்படின்னு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவ்வளவு ஹாப்பியா இருக்காரு கிருஷ். இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த அந்த குட்டி பையன் பார்த்தா இப்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிடறான். பாலெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாத்துக்குமே செம சந்தோஷம். இவ்வளவு நேரம் பாட்டியே கேட்டுட்டு இருந்தா இப்ப மறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் முத்து வர்றாரு. முத்துவை பார்த்தோன்னே முத்து அங்கிள் அப்படின்னு ஓடி போய்
கட்டி புடிச்சுக்கிறாங்க. முத்துக்கு ஒரே சந்தோஷம். பாட்டி நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல கிறிஷ் மாறிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. இப்படியே 2-3 நாட்கள் கடந்து போகுது. முத்துவும் எல்லா பக்கம் தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் கேக்குறாங்க. யாரு கூட்டிட்டு போனான்னு கேட்டா அவங்க யாருன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னு ஒரே யோசனையில இருக்கும்போதுதான் மீனா ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறாங்க. ஏங்க, சிசிடிவி கேமரா இல்லாம ஹாஸ்பிட்டல் எதுவுமே இருந்ததில்ல. மீனா பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்களாமா. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேற ஹாஸ்பிட்டல்ல காமிப்பாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மீனா. ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஏங்க, நம்ம சீதா மூலியமா வந்தா என்ன மீனா சொல்ற? ஆமாங்க, சீதாவுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டுட்டு நம்ம அதுல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்க முடியுமான்னு பாக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், சூப்பர் ஐடியா, நம்ம நாளைக்கே போய் ஹாஸ்பிட்டல்ல சீதாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சீதா வேலை செய்யறது வேற ஹாஸ்பிட்டல். அங்க இருக்க தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பரிந்துரை பண்ணா இவங்க காமிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. அதே மாதிரி முத்தும் மீனா 2 பேரும் சீதா கிட்ட போய் பேசுறாங்க. நானும் தெரிஞ்சவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களான்னு கேக்குறேங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் கேக்குறாங்க. தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யற டாக்டர் ஒருத்தர் சொல்றாரு. அந்த டாக்டரோட உதவி கொண்டு அந்த டாக்டரோட ஃப்ரெண்ட் அங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் சீதா ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற டாக்டர் இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி படுத்திருந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் கிட்ட இதை பேசுறாங்க. அவரா, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சு, என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணும் சொல்லுங்க, அவரும் எனக்கு போன் பண்ணி பேசினாரு, நான் மறந்துட்டேன் சாரி அப்படின்ட்டு, என்ன உங்களுக்கு உதவி வேணும் சொல்லுங்கன்னு அந்த டாக்டர் கேக்குறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம். அவங்கள நாங்க தான் டிஸ்சார்ஜ் பண்றதா இருந்தது. ஆனா வேற ஒருத்தங்க நாளே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கேக்குறேன் சார் அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கு எதுக்குங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு, யாருன்னு சொல்லி பேரை பார்த்தா தெரிஞ்சிடும்ல, பேரு அட்ரஸ் எல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. சார் கரெக்ட் தான் சார், நீங்க அது கொடுத்தா கூட போதும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனா, முத்து, டாக்டர் 3 பேரும் போய் அங்க யாரு டிஸ்சார்ஜ் பண்ணது அப்படின்னு கிருஷோட பாட்டி பேரை கேட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபீசர் பாக்குறாரு. கல்யாணின்னு ஒருத்தர் பேர் தான் டாக்டர் போட்டிருக்கு, அட்ரஸ் சொல்லி அட்ரஸையும் கொடுக்குறாங்க. இது போதும் சார், போன் நம்பர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. போன் நம்பரும் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பரையும் கொடுக்குறாங்க. முத்து இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டாக்டர், இந்த விஷயத்த நாங்க மறக்கவே மாட்டோம் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போய் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே நின்னுட்டு கல்யாணி அப்படின்னு போட்டு ஒரு போன் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அது மாதிரி ஒரு நம்பரே இல்லைன்னு சொல்லி வருது. அப்பவே புரிஞ்சுக்கிறாரு முத்தும். மீனா, இது வேணும்னு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க மீனா. ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நம்பர் டைப் பண்றப்போ நம்பராச்சும் மிஸ்டேக்கா தப்பா அடிச்சிருந்திருக்கலாம்ல, இந்த அட்ரஸ் சொல்லிருக்குல்ல, அதுல போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதனாச்சும் போய் பார்க்கலான்ட்டு முத்தும் மீனா 2 பேரும் அந்த அட்ரஸ் சொன்னாங்கல்ல, அங்க போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல வீடே இல்ல, வெறும் கார்டு தான் இருக்கு. இத பார்த்தோன்னே கடுப்பாயிராரு முத்தும். வேணும்னே யாரோ ஒருத்தர் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மீனா சொல்றாங்க, ஆமாங்க, நம்மளை ஏமாத்துறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நேரா டாக்டர் கிட்டே போய் இதை கேட்டலாம், சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இதுக்கு சரியான வழி அப்படின்னு முத்தும் முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் நேரா டாக்டர் கிட்ட போறாங்க. இந்த போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே தப்பு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. முத்தும் டாக்டரும் சரி வாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனாங்கல்ல அந்த பாட்டி, அந்த டைமுக்கு ஒவ்வொரு டைமா அப்படி ஓடிக்கிட்டே வருது. கரெக்டா டிஸ்சார்ஜ் ஆன டைமுக்கான வீடியோ வருது. கிறிஷ் பாட்டி இருக்கிற ரூமுக்கு பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. அப்போ ஒரு லேடி கிறிஷோட பாட்டி ரூமுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூமுக்குள்ள போன லேடியை காணோமேன்னு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப கடைசியா வர்றாங்க. நம்ம எல்லாம் வந்துட்டாங்க, ரோகிணி மாட்ட போறாங்க அப்படின்னு நினைச்சா கடைசியில முஸ்லீம்லாம் அவங்க முகத்தை மூடுறதுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி போட்டிருக்காங்க. வெறும் கண்ணு மட்டும் தான் தெரியுது, அதுவும் சுத்தமா அவ்வளவு கிளியரா தெரியல. என்னங்க இது, இப்ப என்னங்க பண்றது? முகத்தை மூடிட்டு போறாங்க, நம்ம யாருன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? மீனா, இத வேணும்னே நமக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ ஒருத்தர் இதை பண்ணிருக்காங்கன்னு என்ன உள் மனசு சொல்லுது. மீனா, கண்டுபிடிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு, சார் டாக்டர் பாத்தீங்கன்னா சரி நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன், என் பேஷண்ட் பாக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் செக்யூரிட்டி அண்ணா மட்டும்தான் இருக்காரு. செக்யூரிட்டி அண்ணா கிட்ட கேக்குறாரு, ஆனா என்ட்ரன்ஸ் காமிங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. என்ட்ரன்ஸ்ல எப்படி இருந்தாலும் வருவாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் காமிக்கும் போது அங்க ரோகிணியோட அம்மாவும்
ரோகிணியும் வர்றாங்க. அதான் ரோகிணி தான் அந்த ஃபுல்லா தலையில மாஸ்க் மாரி போட்டிருக்கனால அவங்களுக்கு முகம் தெரியல. ரோகிணி அம்மாவும் நிக்கிறாங்க. அப்போ ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில ரோகிணி அவங்க அம்மாவை ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா என்ன அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க வண்டிய அப்படின்னு சொல்றாங்க. வண்டிய ஃப்ரீஸ் பண்ணோனே வண்டிய போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த வண்டியோட நம்பரையும் போட்டோ எடுத்துக்கிறாரு முத்து. இந்த ஒரு ஆதாரம் எனக்கு போதும். இத வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆனா தேங்க்ஸ் என்னன்ட்டு செக்யூரிட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்டயும் தேங்க்ஸ் சொல்லிட்டு மீனா மொத்தம் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இந்த நம்பர் வச்சு நம்ம என்னங்க பண்றது, என்ன பண்றதா, இதை வச்சுதான் மீனா எல்லாமே பண்ணலாம். கிறிஷோட பாட்டியை கூட்டிட்டு போன வண்டி சொந்த வண்டி இல்ல, இது டீபோர்டு வண்டி தான். அது மட்டும் இல்லாம அந்த கேபோட கம்பெனி நேம் போட்டிருக்குது பாரு, இது ஒரு கால் டாக்ஸி அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த நம்பரை கொடுத்து இந்த கால் டாக்ஸி கம்பெனில கேட்டோம்னா அது யாரு என்ன ஏதுன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க அந்த கம்பெனில இருக்காங்க, நான் இப்ப கேட்டுறேன், நீ வீட்டுக்கு போ மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு கிளம்பி போகும்போதே முத்து கூப்பிட்டு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத, நம்ம வீட்டுல இருந்து ஏதோ ஒரு தகவல் கசிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மீனா, நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க நான் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த கால் டாக்ஸி ஆபீஸ்க்கு நேரா முத்து போறாரு. ஆக்சுவலா அந்த கால் டாக்ஸில தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் நம்ம முத்துக்கு இருக்காங்க. அதனால இந்த வண்டி நம்பர் கொடுத்து அண்ணா இந்த வண்டி ஓனரை பத்தி எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அவங்க அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கொடுக்குறாங்க. இது டிரைவர் ஓட்டலப்பா, வண்டி ஓனர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இந்த வண்டியா அப்படிங்கிற விஷயத்தையே சொல்றாங்க. ரொம்ப வசதியா போச்சுண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்து கிறிஷோட பாட்டியை கூட்டிட்டு போன கால் டாக்ஸியா வண்டி இருக்கும்ல அந்த டிரைவருக்கு கால் பண்றாங்க. ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு அப்படின்னு டிரைவர் அண்ணா கிட்ட சொல்றாங்க. சொல்லுப்பா என்ன. ஆனா நானும் ஒரு டிரைவர் தான், நானும் கால் டாக்ஸி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு. என்னப்பா சொல்லு. அது இல்லைன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு அம்மாவை நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போனீங்க, அது யாரு என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் தெரியணும்னு அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த இடுப்புல அடிபட்டு பெட்ல இருந்தாங்களே அந்த அம்மா சொல்றீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாண்ணே அவங்களே தான் அப்படின்னு சொல்லவும், அவங்கள குளத்தூர் பக்கம் நான் விட்டுட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா அட்ரஸையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நான் அங்க போய் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. தம்பி உனக்கு அந்த லொகேஷனவே எனக்கு அனுப்புறேன்ப்பா, நான் அந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கிட்டயே போய் நின்று லொகேஷனை முத்துக்கு அனுப்பிச்சு விடுறாரு. மறுபடியும் முத்துக்கு கால் பண்ணி நான் அந்த லொகேஷன்ல இருந்தே உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் தம்பி, நீ அந்த லொகேஷன்ல போய் லெஃப்ட் சைடு ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுல தான் நான் இறக்கி விட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணா இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேனே, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னப்பா இது, ஒரு டிரைவருக்குள்ள டிரைவர் ஹெல்ப் பண்ணிக்கிறது இல்லையா, பரவாயில்ல விடு அப்படின்ட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் முத்து நேரா அவர் சொன்ன லொகேஷனுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்து நின்றாரு. கரெக்டா லெஃப்ட் சைடு வீடு தானே சொன்னாங்க, லெஃப்ட் சைடு வீட்டுக்குள்ள போகலான்ட்டு போறாங்க. கேட்டை திறந்துட்டு அந்த வீட்டோட கதவை தட்டலான்ட்டு போகும்போது பார்த்தா பார்லர் அம்மா வாய்ஸ் கேக்குது. என்னடா இது பார்லர் அம்மா வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு முத்து. அதனால என்ன பண்றாருன்னா என்ன பேசுறாங்கன்னு கேட்கலான்னு அப்படியே அங்கே நின்னு கேக்குறாரு. ஏமா என்னம்மா இது, நீ மருந்து குடிக்காம நீ பாட்டுல உட்காந்துட்டு இருக்கிற, மருந்து முதல்ல குடிமா. இல்ல எனக்கு கிருஷ பாக்கணும் போலவே இருக்கு கல்யாணி, கிருஷ பேசாம கூட்டிட்டு வரையா, ஏற்கனவே சொன்னலாமா நாளைக்கு அவனை லீவ் போட சொல்லி நான் கிருஷ கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, கிருஷ் உன்னை பாக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கான், நான் கூட்டிட்டு வரேன் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்றாங்க. மா இன்னைக்கு ஒரு வேலையும் எனக்கு இல்லம்மா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்டே இருக்கு, நான் சும்மா தான் இருக்கேன், அதனாலதான் இங்கே வந்துட்டேன். இதெல்லாம் கேட்டு முத்துவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, கிருஷோட பாட்டிய அம்மான்னு சொல்றாங்க பார்லர் அம்மா, அதே மாதிரி கிருஷ கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம இனி இங்க இருக்க கூடாது அப்படின்ட்டு நேரா வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு முத்து. ஒரு இடத்துல நின்று யோசனை பண்ணிட்டு இருக்காரு, என்ன இங்க நடக்குது, பார்லர் அம்மாவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இது பார்லர் அம்மா வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு, ஒருவேளை பார்லர் அம்மா வாய்ஸ் மாதிரி இருந்து பார்லர் அம்மா இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. சரி இதையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமா ஒரு பக்கம் நிறுத்திட்டு நேரா கிறிஷோட வீட்டுக்கு வர்றாங்க. அங்க ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் வழியா பாக்குறாங்க. லைட் ஒரு ஓட்ட தெரியுது. அதுல பார்த்தா கிறிஷோட பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கிறது ரோகிணி தான் அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு. ரோகிணிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரே குழப்பமாயிருது. இத நேரடியா நம்ம கிறிஷ்கிட்டயே கேட்ட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுல வேற சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் இங்க இருப்பாங்க ரோகிணி. அதனால என்ன பண்றது, உடனே கிறிஷ போய் இப்ப கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நேரா ஸ்கூலுக்கு போறாரு. கிறிஷ் அவங்க பாட்டி பாக்கணும்னு உடனே சொல்றாங்க. அதனால நான் கிறிஷ கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பொய்யா சொல்லி கிறிஷ கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க
தியேட்டர்ல நம்ம அண்ணாமலை அன்னைக்கு வேலைன்னு சொல்லி வந்திருக்காரு போல இருக்கு. அதனால அண்ணாமலையோட உதவியோட கிறிஷ கூப்பிட்டுக்கிட்டு அண்ணாமலையும் முத்து 2 பேரும் வர்றாங்க. கிறிஷ் கேக்குறாரு, என்னாச்சு அங்கிள், பாட்டி என்ன பாக்கணும்னு சொன்னாங்களா அப்படின்னு. ஆமாண்டா, பாட்டியை நான் பாத்துட்டேன், அவங்க உன்னை உடனே பாக்கணும்னு சொன்னாங்க, அதை தாண்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திடீர்னு வண்டியை நிறுத்தி தனியா போய் போன் பேசுறாரு. மீனாக்கு தான் கால் பண்றாங்க. நடந்த விஷயத்த பூரா மீனா கிட்ட சொல்லிட்டு, நீ அம்மாவையும் மனோஜ் அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி எல்லாத்துக்குமே சொல்லி விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, இந்த விஷயத்த சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அதுதான் தெரியுமே மீனா, நீ ரவி ஸ்ருதி கிட்ட மட்டும் சொல்லு, அவங்க பேசி அம்மாவையும் மனோஜையும் கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் இந்த விஷயத்த ரவி ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இது ஆக்சுவலா கான்ஃபரன்ஸ் கால தான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்ருதி சொல்றாங்க, என்ன மீனா இது, எனக்கு ஷாக்கா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, அவங்களுக்கு இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அதுதாங்க எனக்கும் புரியல. அவர் தான் சொல்ல சொன்னாரு, நம்ம எல்லாரும் இங்க அங்க போகணும், நீங்க அத்தையையும் ரவி உங்க அண்ணனையும் நீங்க கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க மீனா. ஆக்சுவலா ரவி ஸ்ருதி ஒரு சூப்பரான பிளான போடுறாங்க. ஒரு பக்கம் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மனோஜையும் விஜயாவையும் கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கடா போறோம் அப்படின்னு. வாடா வாடா அப்படின்னு மனோஜ்கார டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ரவி. மீனாவும் முத்து சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னங்க, இப்ப என்னதான் பண்ண போறீங்க, அந்த வீட்டுக்கு போறோமா அப்படின்னு சொல்லவும், மீனா நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் மீனா, கிறிஷுக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் பார்லர் அம்மா கிட்ட இவன் ஓடி போய் ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப பாரு, இதுக்கு ஒரு பிளான வச்சிருக்கேன், இப்ப பாரு எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா மீனா, ஓ சரி சரி, வா 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 அப்படின்றாங்க. என்னங்க, பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓபன் பண்றாங்க. கார் ஏசி போட்டு உள்ள உட்காந்துறதுனால கொஞ்சம் தூரமா தள்ளி நின்னு மீனா கிட்ட முத்து பேசிட்டு இருந்தனால கிறிஷுக்கு அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கவனிக்க முடியல. ஓடி வந்து, டே கிறிஷ், உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாமாடா, உன்னை பாக்கணும்னு சொன்னாங்கல்ல. ஆமா அங்கிள், திடீர்னு உடம்பு சரியில்லையாமா, நானும் போன் பண்ணா அவங்களுக்கு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலடா, இப்ப என்ன பண்றதே தெரியலையப்பா, என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஆமாப்பா அப்படின்னு கண்ணடிக்கிறாரு. அப்பவே அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரு, ஓ பயபுள்ள ஏதோ ஒரு பிளான போட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அவரும் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிடறாரு. என்னது, கிறிஷோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா, அவங்க பேசவே போன் கட் ஆயிருச்சு, வீடு இப்ப எங்கன்னு தெரியல, இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, டே கிறிஷ், உனக்கு வீடு தெரியுமா அப்படியும். அங்கிள் தெரியும் அங்கிள், எங்க வீடு, எனக்கு அட்ரஸ் எல்லாம் எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், எங்கடா போகணும் அப்படின்னு சொல்லவும், நேரா அட்ரஸ் போற சொல்லிட்டு கரெக்டா ஒண்ணு விடாம ரூட்டை சொல்லி வீட்டு முன்னாடி போய் வண்டியை நிறுத்துறாங்க. முத்து வண்டியை கரெக்டா கிறிஷோட பாட்டி வீட்டுல வந்து நிறுத்துறாரு. அங்கிள் இதான் வீடு, நான் இறங்கி போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் இருடா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அங்கிள், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றதுக்குள்ளே ரவி ஸ்ருதி எல்லாருமே வந்துடுறாங்க. வா போலாம், இதுல எந்த வீடு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு முத்து. விஜய் கேக்குறாங்க, எங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆன்ட்டி விஷயம் இருக்கு வாங்க அப்படின்னு ஸ்ருதி கூட்டிட்டு வர்றாங்க. மீனா எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. எதுடா உங்க பாட்டி வீடு அப்படின்னு முத்து எல்லாத்துக்கு முன்னாடி கேக்குறாங்க. திருன்னு கிருஷ் முழிக்கிறாரு. நீ உண்மையை சொன்னேன்னா பாட்டியை காப்பாத்திடலாம், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு உடனே, குழந்தை பையன் தானே, அவனும் நம்பி இதுதான் எங்க வீடு அப்படின்னு கைய காமிக்கிறான். மனோஜ் விஜய் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இத்தனை துப்பறிகிற மாதிரி இத்தனை பேர்த்த வர சொல்லியிருக்காங்களா? ஆமாமா, நீ சொல்றது கரெக்டு தான், வாமா நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், டே கொஞ்சம் பேசாம நில்லுடா மனோஜ், இப்போ உனக்கு இன்ப அதிர்ச்சி ஒண்ணு காத்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாரு ரவி. இன்ப அதிர்ச்சியா? இந்த வீட்டுல என்னத்த இன்ப அதிர்ச்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. முத்துவும் கதவை தட்டுறாங்க. ரோகிணி அங்கதானே இருக்காங்க. நர்ஸ போய் கதவை திறக்க சொல்றாங்க. நர்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம்ல இருக்க மேடம், நீங்களே டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கதவை திறக்குறாங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக். வீட்டுல இருக்க எல்லாருமே இங்க வந்து நிக்கிறாங்க. ரோகிணி, நீங்க ரோகிணி எங்க அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். மனோஜ் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே, என்னடா இங்க நடக்குது அப்படின்னு விஜய் கேக்குறாங்க. அத நான் சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. கிருஷோட பாட்டியை காணான்னு யாரோ ஒருத்தர் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, வேற யாரும் இல்லப்பா, அது இந்த பார்லர் அம்மா தான் அப்படின்னு சொன்னோடனேவே எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருக்காங்க. ஏமா ரோகிணி, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும். அது வந்து அங்கிள் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே, ஏ கிருஷ், இது யார்டா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கிருஷ் கிட்ட ரோகிணிய சொல்லாத அப்படின்னு தலையாட்டுறாங்க ரோகிணி. அது வந்து ஏன் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிருஷ், ஆஹா நம்மள மாதிரி நம்ம பையனும் நடிக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது அத்தையா அப்படிங்கிறாங்க விஜயா. இதுவே மெயின்டைன் பண்ணிடலாம் ரோகிணி முடிவு பண்ணிடுறாங்க. கிருஷ் சொல்றது கரெக்ட் தான், நான் இவன் அத்தை தான் அப்படின்னு சொல்லவும், ரோகிணி என்ன ரோகிணி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் உள்ள வாங்க, நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. எல்லாரும் உள்ள வர்றாங்க. குடும்பத்தவே பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது. கிருஷோட பாட்டிக்கு
கிறிஷ் ஓடி போய் அவங்க பாட்டியை கட்டி புடிச்சுக்கிறா. எல்லாத்தையும் உட்கார சொல்லிட்டு ரோகிணி குச்சிக்கோண்டு சாப்பாட்டுல ஒரு பெரிய ஒரு பொசிக்காய் வச்சு மறைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு உருட்டை உருட்டுறாங்க. அதையும் பயப்புள்ளைக எல்லாமே நம்புது. ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கு. இங்க படுத்திருக்காங்களே இவங்க தான் என் அப்பாவோட தங்கச்சி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. என்னது நான் உனக்கு தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பாக்குறாங்க. சொல்லலத்த என்ன நீங்க பாட்டுல முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி சொல்லவும், ஆமா ஆமா இது என் அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இது யாருமே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா, இல்லம்மா இது என் அண்ணன் பொண்ணு, உங்ககிட்ட இதை சொல்ல வேண்டிய அவசியம் வரல அதனால சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, இவங்களுக்கு நீ அண்ணன் பொண்ணா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். ஆமா மனோஜ், என் அப்பாவோட தங்கச்சி தான் இவங்க. இவங்க பொண்ணுதான் கல்யாணி. அவங்க போன் பண்ணி சொன்னனாலதான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி உங்களுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் சரி கிறிஷுக்கு நீங்க அத்தைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் ரோகிணி யாருகிட்டையும் சொல்லாம கிறிஷையும் உங்க அத்தையும் தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. ஸ்ருதி சொல்றாங்க, கரெக்ட் பாயிண்ட் மீனா, நீங்க சொல்றது 100% கரெக்ட் தான். ஏன் ரோகிணி அப்படி போய் சொன்னீங்க இவங்களை தெரியாத மாதிரி அப்படின்னு கேட்கவும், நான் அப்போ உங்ககிட்ட பணக்காரியே நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா நான் மிடில் கிளாஸ் அப்படிங்கறது ஆன்டிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் நாங்க மறைச்சோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. போயும் போயும் இந்த குடும்பத்திலேடா மனோஜ் நீ கல்யாணம் பண்ணிருக்க, ஏன்டா உன் வாழ்க்கை இப்படி போகணும் அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. முத்து சொல்றாரு, ஏமா இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிருக்கலாம்மா, நாங்க என்னமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவும், அதே எனக்கே இப்பதான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படிங்க. இல்லப்பா, ரோகிணியோட வாழ்க்கை போயிரும்ல, ஏதாச்சும் சண்டை கிண்ட வந்து இதை தெரியாம சொல்லிட்டீங்கன்னா வம்பா போயிருமில்லப்பா, அதனாலதான் நாங்க இதை சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். நானும் கிருஷ்ணம் ஒரு தடவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா, அன்னைக்கே நான் ரோகிணிய பாத்துட்டேன். அப்பயே நாங்க பேசணும், இவ இந்த சுச்சுவேஷன்ல இருக்கனால வேண்டாம் இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நாங்க விட்டுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லவும், அதனாலதான் கிறிஷ் ஓடி போய் ரோகிணியை கட்டி புடிச்சுக்கிட்டானா, ஆன்டி ஆன்டின்னு விடவே மாட்டேன்ட்டானா. பீஸாலாம் நீங்க அவனுக்கு அதான் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரோகிணி, ஆமா மீனா, கல்யாணி அக்கா எனக்கு அக்கா மாதிரி அங்கிள், அதனாலதான் அவங்க குடும்பத்தை நான் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன சொல்லவும், அண்ணாமலை கேக்குறாரு, அதெல்லாம் சரிம்மா, இப்பதான் நீ பணக்கார பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் ஏமா மறைச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாரு முத்து. இது நல்ல பாயிண்ட் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஆமா ஆமா, பணக்கார பைத்தியமும் கூட சேர்ந்துக்குச்சு, இத கூட இது ஒண்ணா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க விஜயா. இன்னும் என்னத்த போய் பேசுறது மனோஜ், உன் வாழ்க்கை அவ்வளவுதான்டா, நீ குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாங்க விஜயா. என்னம்மா இப்படி சொல்றீங்க, அதான் உன் பொண்டாட்டிட்ட போய் கேளு, அவதான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கா, இன்னும் என்னென்னத்த மாதிரி போல தெரியல. டேய் மனோஜ், உனக்கு ஒரு ஃப்ரீயான அட்வைஸ் சொல்றேன், நீ கேட்டா கேளு, கேட்காட்டிப்போம். கேட்டேன்னா முன்னுக்கு வருவா, கேட்கலன்னா நீ இப்படியேதான் உட்காந்துருக்கணும். என்னம்மா அட்வைஸ், பேசாம ஒரு டிவோர்ஸ் பண்ணிருடா, பண்ணிட்டு நான் சொல்ற பணக்கார பொண்ணா நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பனா தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் மனோஜ் அப்படிங்கம்மா அப்படிங்கிறாரு மனோஜ். போடா லூசு பையல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க விஜயா. கார்ல உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, யாரும் இல்லாத அந்த அனாதை குடும்பத்துக்கு சொந்தக்காரங்களாமா இவங்க. ஐயே, இது மாதிரி குடும்பத்திலேயே இந்த மனோஜ் போய் கல்யாணம் பண்ணும், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பார்வதி தான், அவளை சொல்லணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. முத்து கேக்குறாரு, அப்பா கேட்டாருல அந்த கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுங்க, அதான் நீங்க பணக்காரி இல்லைன்னு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் நீங்க உண்மையை சொல்லாம மறைச்சிங்க, அத முதல்ல சொல்லு பாருலமா அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுக்கு பதில் சொல்ல தெரியல ரோகிணிக்கு, என்ன சொல்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே ரோகிணி அவங்க அம்மா சொல்றாங்க, நான் தான் தம்பி வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏமா வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்கவும், ஆமாமா, அவ இப்பதான் ஏதோ ஒரு பிரச்சனையே இல்லாம ஏதோ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கா, இதுல வேற நாங்க தான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்க அத்தைக்கு எங்களை ஏற்கனவே பிடிக்காது, இத ஒரு பிரச்சனையா வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு தாமா நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷ் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டனாலதான் ரோகிணி தான் சொல்லுச்சு, கிருஷ்ணன் நான் பாத்துக்கிறேன் அத்தை, எங்க வீட்லயே இருக்கட்டும், அதனால உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க எங்க போனீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு தெரியாது, எப்படியும் மீனாவும் முத்துவும் கிருஷ்ண விட மாட்டாங்க, கூடயே நானும் இருந்து அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த தைரியத்துலதாமா நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்துக்கு அப்பயே டவுட், இந்த பார்லரம்மா இவ்வளவு நல்ல ஆள்லாம் இல்ல, இப்படி பேசி உதவி
உதவி செய்யக்கூடிய ஆளும் இல்ல. சந்தேகமா தான் இருக்குது. பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு முத்து நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை சொல்றாரு, எல்லாம் நல்லதாமா செஞ்சிருக்கிறார். இத சொல்லிட்டு செஞ்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். யாருகிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லியிருக்கலாமா? உங்க அத்தை கிட்ட எல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன்ல. இந்த கிறிஷு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிருப்பான். நீயும் கிறிஷு கூட இப்படி மறைஞ்சு மறைஞ்சு பழகிருக்க வேண்டிய அவசியமே இல்லைல அப்படின்னு சொல்றாங்க. நீ கரெக்ட் தான் அங்கிள். இருந்தாலும் அத்தை தான் வேண்டாம்னு சொன்னாங்களா, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு, இந்த கன்றாவிய பாக்குறதுக்குதான் என்ன வர சொன்னியாடா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நீ வந்து சேரு, வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு மனோஜ். மனோஜ் கார் எடுக்கலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள விஜய் உட்காந்துருக்காங்க. புலம்பி தலையிட்டு இருக்கிறாங்க. அம்மா என்னம்மா இது, கச்சரா ஏரியா பீப்புள்ஸா இந்த ரோகிணியோட சொந்தக்காரங்களா இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. டே இப்படியே விட்டேன்னா உனக்கு பிறக்க போற குழந்தைய வளர்க்கறதுக்கு பதிலா இந்த அப்பா அம்மா பேரே தெரியாத இந்த பையனை வளர்த்த வச்சிருவாடா, அவனுக்கு ஓ இன்சுல போட்டாலும் போட்டு விட்டுருவாடா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. யோசனை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மனோஜும். ஸ்ருதி, ரவி, மீனா எல்லாருமே ரோகிணிய பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷி நீ நம்ம வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாரு. ரோகிணியும் பாத்துக்கிட்டோம், முத்து, மீனா எல்லாருமே பாத்துக்கிறோம்மா, நீங்க தைரியமா இருங்க, சனி ஞாயிறு கிருஷி இங்க வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி சொல்றாங்க, ஆமா அங்கிள், நானே கூட்டிட்டு வந்துருவேன் என் அத்தை வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனி என்ன கிருஷி, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? வாரத்துல 5 நாள் நம்ம வீட்டுல, 2 நாள் உங்க பாட்டி கூட, எப்படி அப்படின்னு? சூப்பர் தாத்தா அப்படின்னு சொல்றாரு கிருஷும். கிருஷுக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படி நம்ம அம்மா கூட இருக்கிறோம், 2 நாள் பாட்டி கூடயும் வந்து இருந்துக்கிறோம், செம்ம ஜாலி, ஐ ஜாலி ஜாலி அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு கிருஷ்ணன். ஆனா முத்துக்கு மட்டும் தான் டவுட், பார்லரமா ஏதோ ஒண்ணு மறைக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அதையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. அண்ணாமலை சொல்றாரு, சரி ரோகிணி, நீ இங்க உங்க அத்தைய பாத்துட்டு நீ அப்புறமா, டே கிருஷ் தாத்தா, நீ பாட்டிய பாத்துட்டு ரோகிணி அத்தை கூட வீட்டுக்கு வர்றியா இல்ல எங்க கூட இப்ப வீட்டுக்கு வர்றியா அப்படிங்கவும், நான் இங்க வீட்டுல இருந்துட்டு நான் ரோகிணி ஆண்டி கூட வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் இங்கேயே விட்டுட்டு, சரி நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அப்போ ரோகிணி நினைச்சிட்டு இருக்காங்க, ஆஹா இந்த முத்து பையன் மட்டும் எதுவுமே பேசல, அவனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமோ இல்ல கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு ரோகிணி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவோட கார்ல மீனா, ஸ்ருதி, அதுக்கப்புறம் ரவி, அண்ணாமலை எல்லாருமே ஏறிக்கிறாங்க. மனோஜோட கார்ல மனோஜும் விஜயா மட்டும் போறாங்க. முத்துக்கிட்ட எல்லாரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரோகிணி இவ்வளவு நல்ல மனசா இருப்பான்னு நினைச்சும் கூட பாக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கவும், எனக்கு டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. டே முத்து, இதுல என்னடா டவுட் இருக்கு? ஸ்ருதி சொல்றாங்க, முத்து டோரை முதல்ல ஓபன் பண்ணோடனே ரோகிணிய பார்த்தோன்னே எனக்கே அள்ளு விட்டுருச்சு முத்து, இவங்க இப்படி இங்க வந்தாங்கன்னு சொல்லி பலவித கோணத்துல என் மைண்ட் எங்கெங்கயோ போய் ஒரு முடிவெடுத்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி கிருஷ்ணர் பதில் சொன்னார்ல, அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னே, பலகுரல நீ சொல்றதும் கரெக்டான வாஸ்தவமான ஒரு உண்மைதான், எனக்கும் அதை பொறி தட்டுச்சு பலகுரல. கிருஷ்ண தான் இந்த விஷயத்த சொன்னானே தவிர இதுக்கு முன்னாடி பார்லரமா ஏதாச்சும் இதை பத்தி பேசிச்சா அப்படின்னு சொல்லவும், டே நீயே துருவி துருவி குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத மொத்தம், நீ வண்டியை ஓட்டு, அதுதான் அவங்க அத்தைன்னு சொல்லிட்டாங்களா, இதோட விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. சரிப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆனா இதை விடக்கூடாது அப்படின்னு முத்துவும் முடிவு பண்ணிடுறாரு. உண்மையாவே கிருஷ்ணுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வைராக்கியத்துல இருக்காரு முத்து. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.